ஹாய் கைஸ், இன்னைக்கு பேபிஸ்க்கான வெஜிடபிள் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா. ஃபர்ஸ்ட் குக்கர் ஹீட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். கீ ஹீட் ஆனதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கணும். தென் வந்துட்டு வெங்காயமும் தக்காளியும் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருந்தேன். ஃபர்ஸ்ட் வெங்காயம் சேர்த்துக்கிட்டேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன் தக்காளியுமே சேர்த்துக்கணும். ரெண்டுமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு வேணா புதினா கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் கேரட் பீன்ஸ் ரெண்டுமே இந்த மாதிரி இட்லி குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அதில் போட்டு வேக வைக்கிறப்ப ரொம்ப நேரம் ஆகும்னு சொல்கிறதுனால இப்படி பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு வேணும்னா உருளைக்கிழங்கு பட்டாணி கூட ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட இந்த வெஜிடபிள்ஸ் தான் இருந்ததுனால இது சேர்த்துக்கிட்டேன். தென் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டு உப்பு சேர்த்துக்கணும். உப்பு வந்து கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான். அண்ட் மசாலாஸ்க்கு வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு கரம் மசாலா போட்டுக்கிட்டேன். தென் கொஞ்சமாக சீரகத்தூள் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ரொம்ப கொஞ்சமாக வந்து மிளகுத்தூளுமே போட்டுக்கிட்டேன். தண்ணி நல்லா கொதிக்கிற ஸ்டேஜில் அரிசி எடுத்து போட்டுக்கணும். நான் இன்னைக்கு பச்சரிசி தான் எடுத்துக்கிட்டேன். அண்ட் அதையுமே 1/2 hour முன்னாடி ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கிட்டு 4லேருந்து 3 விசில் அளவுக்கு வச்சுக்கணும். ரெடியானதுக்கப்புறம் 10 months பேபிஸ்க்கு கண்டிப்பாக இதை கொடுக்கலாம். அண்ட் 10 months மேலே இருக்க பேபிஸ்க்கு ரொம்ப ஃபுட் மஸ்ட் கொடுக்காம இந்த மாதிரி கொடுக்கலாம். பேபி டேஸ்ட்காக நான் லைட்டாக ஆனியன் ரைத்தாவும் ரெடி பண்ணிக்கிட்டேன். ஸ்மெல்லே சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கும் பிடிச்சிருந்தா உங்கள் பேபிஸ்க்கும் செஞ்சு தாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.